அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாருமட்டி மீன். இது ஆற்றுல கிடைக்கிற மீன். ரிவரில் தண்ணி வரும்போது இந்த மீன் நிறையவே கிடைக்கும். இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மேலே உள்ள தலையை கட் பண்ணிவிட்டு உள்ளார உள்ள வேஸ்ட்டை அப்படியே எடுத்துட்டோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். செதில் அப்படியே பேத்து எடுத்துட வேண்டியதுதான். ஆனால் இது க்ளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மீனை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மண் சட்டி வச்சு நல்லா சுரண்டி ஒரு 4 தடவை கழுவுனிங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ இதை மசாலா ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் காரமாக இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகு, சீரகத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணலாம். அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் மெயினாக என்ன பண்ணணும்னா பூண்டு, ஒரு முழு பூண்டை நல்லா தோலோடையே வாஷ் பண்ணிவிட்டு இடித்து சேர்த்துக்கணும். அதுதான் மெயின். அந்த பூண்டு நல்லா இதோட சேர்ந்தே வறுக்கணும். இது ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகிடும். இதோட முள்ளையும் சேர்த்தே சாப்பிட்லாம், ஒன்றும் அவ்வளோவா குத்தாது. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஈஸி. இது மீன் க்ளீன் பண்ண தான் லேட் ஆகும், மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.